அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் மிக முக்கிய வினாக்கள் என்று நான் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா, சுதேசமித்திரன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1891. சுதேசமித்திரன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1891. இரண்டாவது வினா, சென்னை மகாஜன சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1884 மே 16. சென்னை மகாஜன சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1884 மே 16. மூன்றாவதுனா, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னா பி ரங்கையா. நான்காவதுனா, சென்னை மகாஜன சபையின் முதல் செயலாளர் யாருன்னா அனந்தசார்லு. சென்னை மகாஜன சபையின் முதல் செயலாளர் யாருன்னா அனந்தசார்லு. ஐந்தாவதுனா, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் எத்தனை பேர் சென்னையை சேர்ந்தவங்கன்னா 22 பேர். முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் மொத்தம் எத்தனை நபர்கள்னா 72 நபர்கள். அதில் சென்னையை சேர்ந்தவங்க மொத்தம் எத்தனை பேர்னா 22. அடுத்தது ஆறாவதுனா, இந்திய தேசிய காங்கிரஸின் இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு சென்னை நடைபெற்ற போது எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டாருன்னா மொத்தம் 607 நபர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் 362 நபர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அப்போ மொத்தம் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் மொத்தம் 607 நபர்கள். அதில் சென்னையை மட்டும் சேர்ந்தவர்கள் எத்தனை நபர்கள்னா 362 நபர்கள். அடுத்தது ஏழாவது வினா, 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் தலைமையேற்றவர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார். 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தத்திற்கு தலைமையேற்றவர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார். எட்டாவதுனா, பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஒன்பதாவதுனா, பாரத மாதா சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1904. பாரத மாதா சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1904. அடுத்தது 10வதுனா, வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஷை எப்போது சுட்டுக் கொண்டார்னா 1911 ஜூன் 17. வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஷை எப்போது சுட்டுக் கொண்டார்னா 1911 ஜூன் 17. அடுத்த 11வதுனா, அன்னிபெசன்ட் அம்மையார் 1916 எங்கு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார்னா சென்னை. அன்னிபெசன்ட் அம்மையார் 1916 எங்கு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார்னா சென்னை. அடுத்தது 12வதுனா, அன்னிபெசன்ட் அம்மையார் எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரானார்னா 1917. அன்னிபெசன்ட் அம்மையார் எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரானார்னா 1917. 13வதுனா, பிராமண அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட கழகம் எதுனா சென்னை திராவிட கழகம். 1912 கிடையாது. பிராமண அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட கழகம் எதுனா சென்னை திராவிட கழகம். எந்த ஆண்டுனா 1912. அடுத்தது 14வதுனா, சென்னை திராவிட கழகத்தின் செயலாளர் யாருன்னா நடேசனார். சென்னை திராவிட கழகத்தின் செயலாளர் யாருன்னா நடேசனார். 15வதுனா, பிராமண அல்லாதோர் நலன்களை மேம்படுத்துவதற்காக 1916 எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம். பிராமண அல்லாதோர் நலன்களை மேம்படுத்துவதற்காக 1916 எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம். அடுத்த 16வதுனா, தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்திய செய்தித்தாள்கள். ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் என்ற இதழையும், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. இந்த ஆங்கில ஜஸ்டிஸ் என்ற இதழ் நடத்துகிற மூலமாக தான் தென்னிந்திய நல சங்கம் பின்னர் நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது, ஜஸ்டிஸ் பார்ட்டி. அடுத்தது 17வதுனா, 1920 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது. 18வதுனா, 1920 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களை வெற்றி பெற்றதுன்னா மொத்த இடங்களில் 98 இடங்கள் மொத்த இடங்கள். அதில் 63 இடங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 1920 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களை வெற்றி பெற்றதுன்னா 63 இடங்களில் வெற்றி பெற்றது. மொத்த இடங்கள் எண்ணிக்கை 98. அடுத்த 19வதுனா, மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் யாருன்னா சுப்புராயலு, நீதி கட்சியை சேர்ந்தவர். மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் யாருன்னா சுப்புராயலு. அடுத்தது 20வது வினா, 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் ஆனவர் யாருன்னா பனகல் அரசர், நீதி கட்சி சார்ந்தார்.
1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரானவர் யாருன்னா பனகல் அரசர். அடுத்தது பிராமண அல்லாதோர் நலனுக்காக நீதி கட்சி எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? உள்ளாட்சித்துறை, கல்வி நிலையங்களில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு, அது பிராமண அல்லாதவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. பணியாளர் தேர்வு ஆணைய குழு 1924 அமைக்கப்பட்டது. இது யாரால் அமைக்கப்பட்டதுன்னா பனகல் அரசால் அமைக்கப்பட்டது. பணியாளர் தேர்வாணைய குழு 1924, இது யாரால் அமைக்கப்பட்டதுன்னா பனகல் அரசால் அமைக்கப்பட்டது. அடுத்தது இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றப்பட்டது எந்த ஆண்டுனா 1926. இந்த வினா டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1926. யார் இயற்றினாங்கன்னா நீதி கட்சி. அடுத்தது ஏழை மக்கள் வீடு கட்டிக் கொள்வதற்காக புறம்போக்கு நிலங்களை பட்டா செய்து வழங்கப்பட்டது. இதையும் நீதி கட்சி தான் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது 22வது நாள் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். 23வது நாள் தமிழகத்தில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட போது எந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட்டதுன்னா 1920 ஏப்ரல் 17. தமிழகத்தில் கிலாபத் நாள் எப்போது கடைபிடிக்கப்பட்டதுன்னா 1920 ஏப்ரல் 17. அடுத்தது கிலாபத் இயக்க மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சென்னை மற்றும் ஈரோடு. கிலாபத் இயக்க மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சென்னை மற்றும் ஈரோடு. அடுத்தது தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சவுக்கத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கிலாபத்தான் கடைபிடிக்கப்பட்டது. மேலே பார்த்த வினா தான். அடுத்த 25வது வினா முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? யாக்கூப் ஹசன். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்னா யாக்கூப் ஹசன். 26வது வினா ஃபராசி இயக்கம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1818. ஃபராசி இயக்கம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1818. அடுத்தது 27வது ஃபராசி இயக்கத்தின் தொடங்கியவர் யாருன்னா ஹாஜி ஹரியத்துல்லா. ஃபராசி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா ஹாஜி ஹரியத்துல்லா. அடுத்தது வகாபி கிளர்ச்சி தலைமையேற்றவர் யாருன்னா டிடுமீர். எந்த ஆண்டுனா 1827. வகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யாருன்னா டிடுமீர். எந்த ஆண்டுனா 1827. 29வது கோல் கிளர்ச்சி எப்போது நடைபெற்றது? 1831 32. கோல் கிளர்ச்சி எப்போது நடைபெற்றதுன்னா 1831 32. 29வது கோல் கிளர்ச்சி தலைமை தாங்கியவர் யார்? பிந்த்ராய் சிங்ராய். கோல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா பிந்த்ராய் சிங்ராய். அடுத்தது 30வது 1855 சந்தால்கள் கிளர்ச்சியை தலைமை தாங்கியவர் யாருன்னா சித்து மற்றுக்கணு. 1855 சந்தால் கிளர்ச்சியில் தலைமை தாங்கியவர் யாருன்னா சித்து கணு. 31வது உலுக்குலன் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? ராஞ்சி. உலுக்குலன் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றதுன்னா ராஞ்சி. 32வது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1908. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னா 1908. 33வது 1857 பெரும் புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு. 1857 பெரும் புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தாருன்னா கானிங் பிரபு. 34வது இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யாருன்னா கானிங் பிரபு. இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யாருன்னா கானிங் பிரபு. அடுத்தது 35வது மங்கள் பாண்டே எந்த ஆண்டு கொழுப்பு தடவை தோட்டாவை தொட மறுத்து ஆங்கில அதிகாரி சுட்டு கொண்டார்னா மார்ச் 29 1857. இந்த 957 இருக்கு, 857. மங்கள் பாண்டே எந்த ஆண்டு கொழுப்பு தடவை தோட்டாவை தொட மறுத்து ஆங்கில அதிகாரி சுட்டு கொண்டார்னா மார்ச் 29 1857. அடுத்தது 36வது பெரும்புரட்சி முதலில் எங்கு வெளிப்படையாக நடைபெற்றதுன்னா மீரட். எந்த ஆண்டுனா மே 10 1857. பெரும்புரட்சி முதலில் எங்கு வெளிப்படையாக நடைபெற்றதுன்னா மீரட்டு. எந்த ஆண்டுனா மே 10 1857. 37வது பெரும்புரட்சியின் போது கான்பூரில் போர் புரிந்த நானா சாஹிப்பின் தளபதி யாருன்னா தாந்தியா தோப். பெரும்புரட்சியின் போது கான்பூரில் போர் புரிந்த நானா சாஹிப்பின் தளபதி யாருன்னா தாந்தியா தோப். அடுத்தது 38வது விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1858 நவம்பர் 1. விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1858 நவம்பர் 1. அடுத்தது 39வது கருநில சாய இண்டிகோ கிளர்ச்சி எப்போது ஏற்பட்டதுன்னா 1859 60. கருநில சாய இண்டிகோ கிளர்ச்சி எப்போது ஏற்பட்டதுன்னா 1859 60. அடுத்தது 40வது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகம் எழுதியவர் யார்?
தீன்பந்து மித்ரா. இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகம் எழுதியவர் யாருன்னா தீன்பந்து மித்ரா. 41வது வினா, சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1852. சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1852. 42வது வினா, கிழக்கிந்திய அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? 1866. கிழக்கிந்திய அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1866. 43வது வினா, சென்னை மகாஜன சபை எப்போது தொடங்கப்பட்டது? 1884 மே 16. நம்ம பார்த்த வினாக்கள் தான். அடுத்து 44வது வினா, பூனா சர்வஜனிக் சபை எப்போது தொடங்கப்பட்டது? 1870. பூனா சர்வஜனிக் சபை எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1870. அடுத்தது 45வது வினா, பம்பாய் மாகாண சங்கம் எப்போ தொடங்கப்பட்டது? 1885. பம்பாய் மாகாண சங்கம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1885. 46வது வினா, வங்க பிரிவினை எப்போது அதிகாரப்பூர்வமாக நிகழ்ந்ததுன்னா 1905 அக்டோபர் 16. வங்க பிரிவினை எப்போது அதிகாரப்பூர்வமாக நிகழ்ந்ததுன்னா 1905 அக்டோபர் 16. 47வது வினா, வங்க பிரிவினை எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் எதுனா சுதேசி இயக்கம். வங்க பிரிவினை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் என்னன்னா சுதேசி இயக்கம். 48வது வினா, முஸ்லீம் கட்சியை தோற்றுவித்த யாருன்னா நவாப் அலி முலாக்கான். முஸ்லீம் கட்சியை தோற்றுவித்த யாருன்னா நவாப் அலி முலாக்கான். அடுத்தது 49வது வினா, மிதவாதிகளின் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே. மிதவாதிகளின் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே. காந்தியோட அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே. அடுத்தது 50வது வினா, முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சீர்திருத்தம் எதுனா விண்டோ மாலை சீர்திருத்தம். எந்த ஆண்டுனா 1909. முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சீர்திருத்தம் எதுனா விண்டோ மாலை சீர்திருத்தம் 1909. 51வது வினா, 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை பூனாவில் தொடங்கியவர் யாருன்னா திலகர். 1916 தன்னாட்சி இயக்கத்தை பூனாவில் தொடங்கியவர் யாருன்னா திலகர். அதே போல சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா அன்னிபெசன்ட். 1916 காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? லக்னோ. 52வது வினா, 1916 காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா லக்னோ. 53வது வினா, காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை எந்த நிறுவினார்? 1910. காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை எந்த நிறுவினார்னா 1910. 54வது வினா, காந்தியடிகள் சம்பரான் வருமாறு அழைத்தவர் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா. காந்தியடிகள் சம்பரான் வருமாறு அழைத்தவர் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா. அடுத்தது 55வது வினா, 1917 இந்திய பெண்கள் சங்கம் எங்கு தொடங்கப்பட்டது? அடையாறு. 1917 இந்திய பெண்கள் சங்கம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா அடையாறு. 56வது வினா, 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர்னா ஆபிரகாம் பண்டிதர். 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர்னா ஆபிரகாம் பண்டிதர். 57வது வினா, 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தியவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தியவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். அடுத்தது 58வது வினா, இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் என்று கூறியவர் யாருன்னா மறைமலை அடிகள். இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் என்று கூறியவர் யாருன்னா மறைமலை அடிகள். 59வது வினா, தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வதே திராவிடர்களுக்கு வேலைவாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என்று கூறியவர் யாருன்னா பெரியார். தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வதே திராவிடர்களுக்கு வேலைவாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என்று கூறியவர் யாருன்னா பெரியார். 60வது வினா, 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி தலைவராக நீண்ட காலம் பணியாற்றவர் யாருன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா, MC ராஜா. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றவர் யாருன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று பார்த்தோம். நன்றி, வணக்கம்.